ஃபோன் சைலண்ட்ல வச்சிடலாமா? அவர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா கொஞ்சம் ரெடி சார். ஹாய், பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் பிரியாவும் அந்தகன் த பியானிஸ்ட் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்கோம். அந்த படம் வந்து ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக இன்றைக்கி வந்து மதுரையை முடிச்சுட்டு இப்போது திருச்சி வந்திருக்கோம். திருச்சியில் வந்து SRM இன்ஜினியரிங் அந்த காலேஜில் இன்ஸ்டியூஷனில் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம். அண்ட் இப்போ உங்களை மீட் பண்ணுறோம். எந்த மாதிரியான கதைகள்? It's a dark comedy mixed with a little thriller and a murder mystery. எல்லாம் இப்போ தமிழ்லேருந்து ஆமாம் போகிறாங்க, ஹிந்திலேருந்து இல்லை, இப்போ அந்த இது மாறிடுச்சுங்க. இப்போ எந்த மொழியில் எடுத்தாலும் இட்ஸ் பேன் இண்டியா ஃபிலிம் தான். இப்போ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபிலிம் ஜீன்ஸ் ஒரு படம், அது வந்து எடுத்த மொழி வந்து தமிழ் இருந்தாலும் வந்து ஆல் அக்ராஸ் இந்தியா ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லா மொழியிலையும். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இப்போ இன்றைக்கி வந்து எந்த படம் வந்தாலும் அது வந்து நம்ம கன்னடாவில் எடுத்தாலும் இல்லாட்டி மலையாளத்தில் எடுத்தாலும் தெலுங்கில் எடுத்தாலும் தமிழில் எடுத்தாலும் இல்லை ஹிந்தியில் எடுத்தாலும் எல்லா மொழியில் வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அந்த இது கிடையாது. ஜீன்ஸில் பார்த்த மாதிரி தேங்க்யூ. சின்ன கேப் இருக்குது, அது இல்லை, அது வந்து நானாக ஏற்படுத்த விஷயம் தான். பட் அது ஓகே, அது பரவாயில்ல. அது வந்து ஒரு படம் பண்ணுவேன், அந்த படத்துக்கு என்னென்ன டைம் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். பொதுவாக இந்த இடத்துல ரசிகர்கள்லாம் சொல்கிறது, ஒரு நேரத்தில் நல்ல படங்கள் நல்லா கலக்கணும், ஒரு சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணார், நல்லா பிள்ளைங்களாம் நல்லா பண்ணார், இந்த கேப் இருக்குது. நல்ல கதைக்காக வெயிட் பண்ணீங்களா இல்லை? அது கேப்னு அது கிடையாது சார். நான் சொன்ன மாதிரி இப்போது நான் ரொம்ப லென்த்தியாக பேசணும் இந்த விஷயம். அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரே விஷயம் வந்து இப்போ அந்தங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான டைம் தேவைப்பட்டது. ஒரு விஷயம் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸ்டார் காஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து ஸ்டார் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிம்ரன், அப்புறம் பிரியானந்த் இருக்காங்க, அப்புறம் முத்துராமன் கார்த்திக் சார் இருக்கார், சமுத்திரக்கனி சார் இருக்கார், யோகி பாபு, அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் வந்து ஊருசி மேடம் இருக்காங்க, ஒரு நட்சத்திர பட்டாளமே பெசநகர் ரவி இருக்கார், வனிதா விஜயகுமார் இருக்காங்க, மோகன் வைத்தியா, சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுது. அந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்து பரிச்சயமாக இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஸோ அவ்வளோ கேர் எடுத்த படம் தான் இந்த அந்தகன் படம். அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸும் வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற மொழியில் வந்து இந்த படம் வந்து எடுக்கும்போது வந்து எல்லா ஸ்டேட் OTT போயிட்டாங்க. நாங்கள் அது விரும்பலை. எங்களுக்கு தேவைப்பட்டு தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். அது கரெக்டான டைம் வந்து தேவைப்பட்டது. இப்போ அந்த டைம் வந்து அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு படத்துக்கும் தியேட்டரோட மெயின் ஸ்க்ரீன்ஸ் பெரிய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது இப்போ இருக்கிறது ரொம்ப ஷார்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அதனால நிறைய படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன்